ஹலோ ட்ரெஸ்டி ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ரிவ்யூ வந்திருக்குன்னா ஸ்மைல் மேன், அதாவது சரத்குமார் சாரோட படம். அவரோட 150வது படம் கிரியர்ல அவர் தொடர்ந்து வந்து மர்டர் மிஸ்ட்ரி படமே கொடுத்து சக்சஸ்ஃபுல்லா வந்து போயிட்டு இருக்கனால அவர் தன்னோட 150வது படத்தையும் வந்து ஒரு மர்டர் மிஸ்ட்ரியை கொடுத்து மக்களுக்கு வந்து ஒரு ட்ரீட்டா கொடுக்கலாம்னு நினைச்சுதான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. நம்ம ஸ்ட்ரைட்டா கதைக்குளத்துக்குள்ள போலாங்க. அதாவது இது எந்த மாதிரி கதைன்னா பாத்தீங்கன்னா, ஒரு முன்னாள் ஓய்வு பெற்ற சிபிசிஐடி அதிகாரி இருக்காருங்க. அவருக்கு வந்து தனக்கு தெரிஞ்சவங்க மட்டும் கொல்லப்படுறாங்க, அவரோட தொடர்புல இருக்கிறவங்க மட்டும் கொல்லப்படுறாங்க. அதே சமயத்துல வந்து அவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு அல்சைமர் வியாதியால, மறதி வியாதியால பாதிக்கப்பட்டிருக்காருங்க. அவர் பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட காலத்துக்குள்ள தனக்கு ஏற்பட்ட அனைத்து ஞாபகங்களையும் மறந்து போற நிலைமையில இருக்காருங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த தனக்கு தெரிஞ்சவங்க மட்டும் கொல்லப்படுற சூழ்நிலையில புதுசா சிபிசிஐடி இதுக்கு வந்து ஒருத்தர் வர்றாருங்க. இவருக்கு வந்து இந்த மாதிரி ஞாபக மறதி வியாதி வந்து 5 வருஷம் ஆச்சு. இப்ப வந்து புதுசா சிபிசிஐடி ஆபீசரா வர்றவர் வந்து தன்னுடைய சரத்குமார் சாரோட முன்னாள் நண்பர், அவரு வந்து சக ஊழியரா இருந்திருக்கிறாரு. அவரோட பையன் தான் இதுக்கு வந்து சிபிஐ புலனாய்வுக்கு வராருங்க. அப்படி வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து யார் அந்த மர்டரை பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் பண்ண அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணா அந்த கிரைமை பண்ணானா, இல்ல இப்ப பண்ற புது ஆளா, இல்ல காப்பி கேட்க இல்லைங்க அப்படின்னு வந்து ஆராய்ஞ்சு கண்டுபிடிக்கிறதா இந்த படம். இந்த படத்தோட கதை அவ்வளவுதாங்க. ஒன்லைன்ல சொல்லணும்னா, அதாவது இது எப்பவுமே வந்து தமிழ் சினிமாவோட புதுமையான படைப்புகள் எப்படி சொல்லணும்னா, நம்மளுக்கு இந்த ராட்சசன் பார்த்த பிறகு நம்மளுக்கு எல்லாருமே வந்து மைண்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன தோணும்னா, மர்டர் மிஸ்ட்ரியா, ராட்சசனா, மர்டர், அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில இப்ப இந்த மாதிரி ஸ்மைல் மேன் ஒரு படத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது எப்படின்னா, ஒரு மர்டர் பண்றது எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, அது நான் ரிவீல் பண்ண வேணா, இருந்தாலும் பரவாயில்ல சொல்றேன். அதாவது அவர் வாயவே ஃபுல்லா வந்து கிழிச்சு விட்டு சிரிக்கிற மாதிரியே காட்சி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி கதை தான் இது. பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாவே படம் வந்து கொஞ்சம் ஸ்லோனஸா தான் ஆரம்பிக்குது. பெரிய பரபரப்பா, ஏன்னா வந்து ஒரு தீவிரமான போலீஸ் அதிகாரியா, ஒரு சிங்கம் மாதிரி சூர்யா மாதிரி இருந்தா பரவாயில்ல. அவரே ஒரு அல்சைமர் வியாதியால பாதிக்கப்பட்டிருக்காரு. அவர் எப்படி ஒரு புலனாய்வு பண்ண எப்படி இருக்கு அந்த மாதிரி தோணிதான் காமிச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ஸ்லோவா தான் ஆரம்பிப்பாரு. அவருக்கு திடீர்னு மறந்து போயிரு, தனக்கு இதே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாரு. தான் பேசுறது கொஞ்ச நேரத்துக்கு பேசி மறந்துடுவன்ட்டு தனக்கு தானே ரெக்கார்ட் வேற பண்ணிட்டு இருப்பாரு. இப்படி இருக்கிற சூழ்நிலை கதை கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு அப்படியே கொண்டு போய் கடைசியில முடிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து ஒரு பிளாட்டா, ஒரு நார்மலா ஒரு மலையாள படம் பார்த்தோம்னா எப்படி ஒரு பிளாட்டா போகுங்க, அதே மாதிரிதான் எனக்கு தெரிஞ்சு. இதுக்கு மேல வந்து ஒரு ஓவரால சொல்லப்படும்னா ரொம்ப ராட்சசன் அளவுக்கோ வேற இந்த போர்த்தொழில் அளவுக்கோ படம் எல்லாம் இல்ல. நார்மலா பார்க்கலாம். ஒரு கிரைம் த்ரில்லருக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. அந்த ட்விஸ்டர் ஃபைனல், அதாவது கிளைமேக்ஸ் முந்தினதா யார் இந்த சீரியல் கில்லர்னு வெளியிடுறாங்க. மற்றபடி படத்துல சொல்ல போனோம்னா கலையரசன் சாரு முக்கியமான லீட் ரோல் இருக்கு, அதெல்லாம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஒளிப்பதிவு காட்சிகள் உண்மையாலுமே படத்துக்கு எனக்கு தெரிஞ்சு காட்சியில கண்ணு நின்றுதுன்னா ஒளிப்பதிவு தான். அவ்வளவு அழகா கொடுத்துருக்காங்க. நைட் காட்சிகளுக்கு எல்லாம் வந்து அவ்வளவு கூடுதல் பலம் சேர்த்திருக்காங்க. பின்னணி இசையும் நல்லா இருக்கு. என்ன திரைக்கதையில மிஸ் பண்ணிட்டாங்க, எந்த இடத்துல சுவாரஸ்யத்தை கொடுக்கணுமோ அதை தவற விட்டுட்டாங்க. ஒரு சிபிசிஐடி ஆபீசர் வந்து அல்சைமர்ல பாதிக்கப்பட்டிருக்காரு, அவரால் எதுவுமே பண்ண முடியாது. சரத்குமார் சார் அந்த ஆக்டிங் ரொம்ப ஸ்லோனஸா இருக்கிறதுனால படம் எனக்கு என்னமோ ஒர்க் அவுட் ஆகலையோன்னு அப்படி வேற தோணுது. மற்றபடி வந்து ஒரு நீங்க போர் தொழில் அளவுக்கும் போகாம ஒரு ராட்சசன் அளவுக்கும் போகாம ரெண்டுக்கும் ஒரு இடைப்பட்ட அளவுன்னு சொல்ல முடியாது, ஒரு போர் தொழிலுக்கு கீழே ஒரு மாடரேட்டான படம் தான் இந்த ஸ்மைல் மேன். ஒரு வித்தியாசமான இதுல ட்ரை பண்ணிருக்காங்க. எல்லாரும் பார்க்கலாம். ஒன் டைம் வாட்சபிள்.